நம்ம ஒண்ணு நெனச்சா, அது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படித்தாங்க இன்னைக்கு நம்ம லிஸ்ட்லே இல்லாத இந்த பூண்டு குழம்பு இன்னைக்கு நான் வச்சிருந்தேங்க. இந்த பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் ஒண்ணு இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு சாயங்காலம் டீ கேட்டிருந்தாரு. ஓகே டீ போட வந்த நான் வந்து திடீர்னு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அசத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்த கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்படி வெங்காயத்த கட் பண்ணி இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வெங்காயத்த எண்ணெயில போடுறேன். எண்ணெய் ஃபுல்லா அப்படியே உறிஞ்சிக்கிச்சுங்க. ஒரே எண்ணெயும், வெங்காயம் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆயி ஒரே கொலாபரேஷன் ஆயிருச்சு. அடடா இது என்னடா வெங்காய பக்கோடாக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு டீயை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன் எண்ணெயும் வெங்காயம் மிதந்துட்டு இருக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், அன்னப்பறவை எப்படி பாலும் தண்ணியும் பிரிக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி எண்ணெயும் வெங்காயத்தையும் பிரித்து வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட மனம் வேற லெவலில் இருந்துச்சு. லேசாக அதில் கொஞ்சம் பூண்டை போட்டு வதக்கி மசாலா போட்டு புளியை போட்டு எல்லாம் செஞ்சு நல்லா தொக்கு போட்டு வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு வெங்காய குழம்பு வந்து பூண்டு குழம்பா கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. வேற என்ன பண்ணுறது அப்படி சொல்லி சமாளிச்சு விட்டேங்க. என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நான் ஆசையாக ரொம்பவே யோசித்து ரொம்ப ருசியாக செஞ்சேன் இந்த பூண்டு குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு நல்ல ஒரு பாராட்டியும் வாங்கிட்டேங்க.